friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான பிரெட் டோஸ்ட் ரெசிபி. இது ஒரு பிரெட் ஆம்லெட் தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா நம்ம செய்ய போறோம். இது வந்துட்டு புல்சை பிரெட் டோஸ்ட். இந்த மாதிரி பிரெட்டை வந்துட்டு நம்ம வேற எதுக்காவது கட் பண்ணி எடுத்துட்டோம், இந்த சைடு மட்டும் மிச்சம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். இது வந்து குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் செய்யற பிரெட் ஆம்லெட்டை விட இது கொஞ்சம் ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். இது சூப்பரான புல்சை பிரெட் டோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ண பிரெட் வேணும். இது வந்துட்டு நான் வேற ஒரு ரெசிபிக்காக இந்த கட் பண்ண ரவுண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி முட்டை எடுத்திருக்கேன், நான் 3 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி ஒரு முட்டையை பிரேக் பண்ணி ஒரு கப்ல ஊற்றி வச்சிருக்கேன். இந்த பிரெட் ஸ்லைஸ் வந்துட்டு சின்ன ஸ்லைஸ், அதனால இதுல வந்துட்டு முழு முட்டை வந்துட்டு உள்ள பிடிக்காது. அதனால நம்ம தனியா ஊற்றி வச்சிருக்கோம். தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இதுல எடுத்து ஊத்திக்க போறோம். நீங்க வந்து பெரிய ஸ்லைஸ் பிரெட் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அப்படியே நேரடியா உடச்சு விடலாம் இதுக்குள்ள. நான் வந்து இது குட்டி ஸ்லைஸா இருக்கு, அதனால தனியா உடச்சு வச்சிருக்கேன் முட்டையை. இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு நீங்க நெய் இல்லைன்னா வெண்ணெய் எது வேணா போடலாம். நான் இன்னைக்கு நெய் சேர்த்த போறேன். இதுல இந்த நெய்யை லைட் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த பிரெட் ஸ்லைஸை வந்துட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்து வைங்க, அப்பதான் வந்து முட்டை வெளியில ஓடாம இருக்கும். இப்போ ஒரு கரண்டியில இந்த முட்டையை அழுங்காம இந்த மஞ்சக்கரு உடையாம எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஆஃப் பாயில் மாதிரி செய்ய போறோம். இப்போ இதை வந்துட்டு இந்த ஹோல்ல ஊத்திக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெள்ளைக்கரு வந்துட்டு இதுல பிடிக்காது, ஏன்னா இந்த பிரெட் வந்து சின்னதா இருக்குது. அதனால இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம் பிரேக் பண்ணாம. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ்குள்ளேயும் நம்ம இன்னொரு முட்டையை இந்த மாதிரி அழுங்காம உடைக்காம எடுத்து ஊற்றிடலாம். இப்போ இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு லேசாக அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இதுலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் 2 முட்டையையும். இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க முட்டை மேலே. இப்போ இந்த முட்டை வேகணும்ல, அதுக்காக நம்ம மூடி வைக்கலாம். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குது. நம்ம வந்துட்டு பிரெட் முட்டையை போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, முட்டை வந்துட்டு வெந்துடுச்சு. நம்மளோட மஞ்சக்கரு மட்டும் ஹாஃப் பாயிலாக இருக்கும், புல்சை மாதிரி. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். பின்னாத்துக்கு பிரெட்டும் கீழே நல்லா டோஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இதை எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் நீங்கள். இப்போ இதை நம்ம அழுங்காமல் இப்படி எடுத்துடலாம். இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக எடுங்க. இந்த முட்டை வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும் வெள்ளைக்கருவு, அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும். இல்லைன்னா வந்துட்டு இது கீழே ஃபால் ஆகிடும். இதே மாதிரி இந்த முட்டையும் நம்ம எடுத்து பாருங்க, நம்மளோட சூப்பரான புல்சை பிரெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்துட்டு முழுசா வந்துட்டு ஹாஃப் பாயிலா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல திருப்பியும் கொஞ்சம் கீ போட்டுக்கலாம். இதுல இந்த மாதிரி பிரெட்டை பிளேஸ் பண்ணிடுங்க. இந்த பிரெட் லைட்டாக கட் ஆகிருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடி எப்படி எக்கு விட்டோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம முட்டையை வச்சிடலாம். இதில் சென்டரில் இது எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் பெப்பரும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது இந்த சைடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம டர்ன் பண்ணி போட போறோம். அதனால இப்போ இதுக்கு மேலேயும் லைட்டா நம்ம நெய்யை தடவிடலாம். மேல இந்த பிரெட் இருக்கிற ஏரியால மட்டும். இப்போ இதை திரும்பவும் ஒரு 4 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, லோ ஃப்ளேம்ல வேகட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, வெள்ளைக்கரு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம்னா நம்ம டர்ன் பண்ணி போட போறோம். அடுத்த சைடு கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அந்த சைடும் வேகட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நான் இதில் ஓரத்தில் நெய் இருக்குது, அதை அப்படியே அது கிட்ட வர மாதிரி நான் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த சைடு வேகட்டும். இந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு முழுசாக ஹாஃப் பாயிலாக இருக்காது, ஓரளவுக்கு வெந்திருக்கும். லைட்டாக ஹாஃப் பாயிலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே மட்டும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை வந்து செஞ்சுக்கலாம். தேவைப்பட்டால் இதில் வந்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் எல்லாம் கூட போடலாம். அந்த முட்டை மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் கூட லைட்டாக போட்டுக்கலாம். இது சீக்கிரம் வெந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாக பாயில் ஆகணும்னா கொஞ்சம் அதிக நேரம் விடுங்க, 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க.
இந்த உள்ள லைட்டாக ஆஃப் பாயிலாக இருந்தால் பரவாயில்ல. அப்படின்னா ஒரு நிமிஷம் வச்சிங்கனாலே இது வந்துட்டு குக் ஆகிடும். இப்போ நான் இது வெந்திருக்கோம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, டர்ன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நல்லா வெந்துருச்சு நம்மளோட மஞ்சக்கரு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். நம்மளோட இந்த எக் பிரெட் டோஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட புல்சை எக் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 டைப்பாகவும் நம்ம செஞ்சது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ஒரு ட்ராப் வச்சுக்கலாம். சும்மா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஆப்ஷனல் எது உங்களுக்கு வேணும்னா வைங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சூப்பரான புல்சை பிரெட் ஆம்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.